வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும், ஏற்கனவே லோன் இருக்கும், கிரெடிட் கார்டும் இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லோன் அடைக்கிறதுக்கு லோன் தேவைப்படுது அந்த விஷயத்த ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லோன் இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, ஆனால் இப்போ எனக்கு பணம் தேவை, அதாவது அடைக்கிறதுக்கு இல்லை, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்படுது, அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு சிலர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன், என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு, நாங்கள் ஒரு 40,000 கிட்ட சம்பாதிச்சாலும் எங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டாக லோன் கிடைக்க மாட்டுது, ஒரு 6 லட்ச ரூபா அதுக்கு தேவைப்படுது. பர்சனல் லோன் போய் கேட்டானா அவ்வளோலாம் தர முடியாது, ஒரு 50,000 தான் தருவாங்க, அப்படி அவங்க சொல்கிறாங்க. எங்ககிட்ட நாங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நாங்கள் ஒரு வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு மந்த்லி சேலரி இல்லாதனால எங்களுக்கு இந்த லோன் தர மாட்டாங்க. இது போல நிறைய பேர் தங்களோட கமெண்ட் சொல்லியிருக்காங்க. பேர்பட்டவங்களுக்கு லோன் எப்படி கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும், அதுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சீங்கன்னா லோன் கிடைக்கும். ஒருவேளை லோன் அடைக்கிற மாதிரி இருந்தீங்க ஆனால் அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டுது, ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும். இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சனைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது எனக்கு நான் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் துவக்கத்திலே நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இந்த கமெண்ட்ஸை நான் 3 வகையாக பிரிச்சிருக்கேன். இந்த 3 வகையாக பிரிச்சதில் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி லோன் கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க அந்த லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கிரெடிட் கார்டெல்லாம் க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தாங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் தருவதாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த லோன் எப்படி வாங்கலாம், சில பேர் கிடைக்க மாட்டேது, ரிஜெக்ட் ஆகுது இல்லையா, அது எப்படி வாங்கலாம், அதுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன்லாம் இருந்தாலும் எனக்கு க்ளோஸ்லாம் பண்ண வேணாம், எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா தேவை இருக்கிறவங்களுக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனல் லோன் ஹை அமௌண்ட் கிடைக்க மாட்டுது, ரொம்ப கம்மியாக தான் எல்லாமே காட்டுறாங்க, எனக்கு ஹையாக பணம் தேவைப்படுது, அப்படி ஒரு லெவலில் இருக்கிறவங்களை அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது யாரும் பார்த்தீங்கன்னா டெபிட் கன்சல்டேஷன் லோன் ரிஜெக்ட் ஆனவங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க, ஏற்கனவே பர்சனல் லோன் வச்சுருக்கவங்க அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். இதை நீங்கள் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இன்கம் ஃப்ளோ இல்லைன்னு தான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அதுதான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விதமான கடன் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் க்ளோஸ் பண்ண நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்கம் நல்லா ஆகுதா பார்க்கணும். நீங்கள் உங்களுடைய இஎம்ஐலாம் கூட்டினா உங்களை சம்பளத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். உங்கள் சம்பளத்தில் பாதி இஎம்ஐ இருந்தால் கூட உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் கிடச்சிடும். அதாவது உங்களோட எல்லா இஎம்ஐ சேர்த்து ஒரு 30,000 வருது, உங்களுக்கு சம்பளம் ஒரு 60,000 இருந்தால் தாராளமாக உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடச்சிடும். இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, என் சம்பளத்துக்கு மீறியே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்கம் ரெடி பண்ணணும். இன்கம் நமக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கோ-அப்ளிகேட் லோனை நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களோட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களோட கணவன் மனைவி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து இந்த கோ-அப்ளிகேட் லோனை வாங்கலாம். அவங்களோட கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க எந்த சிக்கல்லாம் இல்லாமல், எந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைலாம் இல்லாமல் நார்மலாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய இன்கம் வச்சு நீங்கள் உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை ட்ரை பண்ணலாம். அப்படி யாரும் இல்லைன்னா லாஸ்ட்டாக நம்ம போனது அடமான கடன் தான். ஸோ அடமான கடன் உங்கள் பேரில் அல்லது உங்கள் அப்பா அம்மா பேரில் வீடு இருந்தால் கூட அடமான கடன் வாங்கி இதை அடைக்க முடியும். இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அடமான கடனில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதை பற்றி நான் போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ டெபிட் கன்சல்டேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இன்கம் ஃப்ளோ. அதுக்கு வாய்ப்பு இது 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று கோ-அப்ளிகேட்டட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அடமான கடன். ஸோ அடமான கடன் தான் இது வேலைக்காகும். ஸோ இது இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, இந்த லோனை அடைக்கிறதுக்கு எனக்கு பணம் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, ஒரு 50,000 அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது, அல்லது 1 லட்ச ரூபா எனக்கு அர்ஜென்ட்டு தேவைப்படுது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பர்சனல் லோன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் லோன் எந்த பேங்க்ல வாங்கியிருக்கீங்களோ அங்கே போய் நீங்கள் டாப் அப் லோன் ட்ரை பண்ணலாம். அது எப்படி கொடுப்பாங்க அப்படி கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்பாக ஒரு லோன் வாங்கியிருப்பீங்க வச்சுக்கங்களேன். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய வருமானம் ஒரு 30,000 வந்திருக்கும். இப்போ இந்த 2 வருஷத்தில் உங்களோட வருமானம் ஒரு 45,000 15,000 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அது நீங்கள் பேஸ் பண்ணி காட்டலாம். நான் வாங்கும்போது 30,000 காட்டினேன், அதனால தான் நீங்கள் லோன் கொடுத்தீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, என்னோட சேலரி ஸ்லிப்பை பாருங்கன்னு ஒரு 3 மாதம் சேலரி ஸ்லிப்பை காட்டி இங்கே பேசலாம். இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாப் அப் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டாப் அப் லோன் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே 5 லட்சம் லோன் இருக்குன்னா இப்போ எக்ஸ்ட்ரா 1 லட்சம் தேவைப்படுது, 6 லட்சம் தேவைப்படுதுன்னா
ஏற்கனவே இருக்க லோனை அப்படியே க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த 6 லட்சத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. 6 லட்சம் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 லட்சம் தேவைப்படுது, அதை மட்டும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் லோனில் நடக்குது. ஸோ டாப் அப் லோனுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அர்ஜென்ட்டுக்கு 1 லட்சம் தேவைப்படுறவங்களுக்கு இது ஆப்ஷன் பண்ணலாம். 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படுறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 1 லட்சம் நீங்கள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் கார்டு பேஸ்ட் லோனும் தராங்க. நீங்கள் அதை வாங்கி கூட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண முடியும். நான் சொல்கிறது எமர்ஜென்சிக்கு இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதே டேஞ்சரு. அதுலேயே நீங்கள் டேஞ்சர் பண்ணால் நீங்கள் வந்து டைனோசரில் சவாரி பண்ணுற மாதிரி தான். அதனால் இதையும் யோசிச்சுக்கிங்க. எப்போவுமே இது வந்து அந்த செகண்ட் ஆப்ஷனை தான் சொல்லுவேன். ஸோ கார்டு பேஸ்ட் லோன் அவங்களும் தராங்க. ஸோ எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படுறவங்க யாருக்கடி கடனில் இருக்கிறவங்க இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. 3வது அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய வருமானம் நார்மலான வருமானம் தான். ஆனால் எனக்கு பர்சனல் லோன் அப்ளை பண்ணால் 1 லட்ச ரூபா தான் தராங்க, 50,000 தான் தராங்க. ஆனால் எனக்கு தேவை 6 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயம், உங்கள் வருமானம் ஒரு 50,000 இருந்தால் கூட அது உங்களுடைய சம்பளத்தில் உங்களுடைய பேங்க்கில் கணக்கில் காட்டணும். அதாவது மாதம் உங்கள் பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அது ஃப்ளோவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஃப்ளோவில் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடை வியாபாரம் பண்ணுறவங்களா இருப்பாங்க, கடை வச்சுருப்பாங்க, நல்ல ஃப்ளோலாம் இருக்கும். பட் பேங்க்கில் போடாமல் மணியை டிரான்சாக்ஷனை கையிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி போலவங்க திடீர்னு ஒரு லோன் போகும்போது எடுத்தோடனே பேங்கர் கேட்கறது பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துனா அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இதை தான் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இது பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும். ஒரு ப்ரைவேட் பேங்க்கோ அல்லது ஒரு கவர்மெண்ட் பேங்க்கோ, எனக்கு கேட்டால் ப்ரைவேட் பேங்க்கில் போனால் தான் அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். கவர்மெண்ட் பேங்க் பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பொட்டென்ஷியல் பார்ப்பாங்க. ஸோ அது ஸ்டார்டிங்லேயே பார்த்து டிசைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு ப்ரைவேட் பேங்க் போட்டிங்கன்னா ஒரு 2,000 3,000 கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. கொடுத்துருங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிறகு கண்டிப்பாக அது ரிஜெக்ட் ஆகிடும். ஏன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லாதனால. இது எதுக்கு நான் அதை பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, கிரெடிட் ஹிஸ்ட்ரி உருவாயிடும். பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அது கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த 3 மாதம் வெயிட் பண்ணி உங்கள் பணத்தை வந்து மாதம் வரக்கூடிய பணத்தை பேங்க்கில் போட்டு டிரான்சாக்ஷன் காட்டணும். ஒரு வருமானம் இருந்தாலும் சரி, 2 பேர் வருமானம் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ ஃப்ளோ காட்டுறீங்களோ அந்த 3வது மாதத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வரும். கால் வந்துகிட்டே இருக்கும். இந்த லோன் வாங்கிட்டீங்களா, அந்த லோன் வாங்கிட்டீங்களான்னு வந்துகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து விஷயமே. இது எப்படிங்க நடக்குது, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து மிஷின். கிரெடிட் ஸ்கோரோட மிஷினே அதுதான். பணத்தை காட்டணும், பணம் ஃப்ளோவை காட்டணும். அதுக்கு இந்த வழி தான் இருக்குது. இன்கேஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்க ஆல்ரெடி ஒரு லோன் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனால் கூட அது வந்து அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே கணக்கு காட்டிடும். ஸோ ஓப்பனில் இருக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காரு, இவர் லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கு, இவரோட டீட்டெயிலாம் இதுதான் காட்டும்போது நீங்கள் பணம் போட அது ஒன்றுனா கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ளோ நல்லாவே காட்டும். உங்களுக்கு 6 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. அது நீங்கள் தர தயாராக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது நான் சொன்ன இந்த 3 விதமான வகையிலையும் கண்டிப்பாக இதில் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.